10 நாளா நடந்துட்டு இருந்த இந்த இஸ்ரேல், ஈரான் வார்ல இப்ப அமெரிக்கா வந்து உள்ள என்ட்ரி ஆயிருக்காங்க. ஈரானோட நியூக்ளியர் சைட்ஸ்லலாம் அட்டாக் பண்ணியிருக்காங்க. எப்படி இந்த அட்டாக் நடந்தது? ட்ரம்ப் ஏன் இவ்ளோ ஆர்வமா இருக்காரு? வேர்ல்டு வார் 3 வர வாய்ப்பு இருக்கா? அப்படின்ற மாரி இந்த வீடியோல பார்ப்போம். நம்மளுக்கெல்லாம் வந்து காலையில ஏர்லி மார்னிங்கே இந்த நியூஸ் வர ஆரம்பிச்சுச்சு. என்னன்னா, யுஎஸ்ஏ வந்து ஈரான்ல இருக்க 3 நியூக்ளியர் சைட்ஸ வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஃபார்டோ, நட்டான்ஸ், இஸ்ஃபஹான் அப்படின்னு 3 இடத்துல வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதுலயும் முக்கியமா வந்து இந்த ஃபார்டோ நியூக்ளியர் சைட் தான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா, அது வந்து நம்ம தரையில இருந்து 295 அடிக்கு கீழ தான் அந்த சைட்டே இருக்கு. நம்ம பார்த்தாலே தெரியும் மலை மாரி இருக்கும். ஒரு ரோடு போகும். உள்ள போனா கீழ போயிட்டே இருக்கும். அந்த சைட்ல தான் வந்து முக்கியமான நியூக்ளியர் ஆப்பரேஷன்ஸ்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாரி நியூஸ்லாம் வந்துட்டு இருந்தது. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் சண்டை வர முக்கியமான காரணமே வந்து ஈரான் வந்து இந்த நியூக்ளியர் ஆக்டிவிட்டீஸ்லாம் ஈடுபடுறாங்க அப்படின்றதுனால தான். இஸ்ரேலும் வந்து என்னென்னமோ அட்டாக் பண்ணி பார்க்குறாங்க. ஆனா அவங்களால வந்து இந்த ஃபார்டோல இருக்க சைட்டை வந்து அழிக்க முடியல. ஏன்னா அது பூமிக்கு அடியில இருக்கு. இத அழிக்கணும்னா வந்து பூமிக்கு அடியில போய் தாக்குற பாம்ஸ் வேணும். அது இஸ்ரேல் கிட்ட அந்த அளவுக்கு இல்ல. பாம்ஸும் இல்ல. அத கேரி பண்ற பாம்பர்ஸும் இல்ல. அதனால வந்து இது யுஎஸ்ஏல தான் பண்ண முடியும். யுஎஸ்ஏவும் நெறைய வார்னிங்லாம் குடுத்துட்டு இருந்தாங்க. இந்த மாரி நீங்க நியூக்ளியர் ஆக்டிவிட்டீஸ்லாம் கை விடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா அட்டாக்கும் பண்ணியிருக்காங்க. இது எப்படி அட்டாக் பண்ணியிருக்காங்கன்னா, GBU-57A அந்த பாம் வச்சு தான் அட்டாக் பண்ணியிருக்காங்க. இந்த பாம்போட ஸ்பெஷாலிட்டியே என்னன்னா, நம்ம தரையிலிருந்து பூமிக்குள்ள 200 அடி கீழ போய் வெடிக்க அளவுக்கு இதுக்கு கேப்பபிலிட்டி இருக்கு. இதோட லென்த்தே வந்து 20 ஃபீட் இருக்குன்றாங்க. இதோட வெயிட் வந்து 13,600 கிலோ இருக்குன்றாங்க. இது நார்மல் நம்ம ஃப்ளைட்லலாம் வச்சு எடுத்துட்டு போ முடியாது. இதுக்குன்னு ஸ்பெஷலா கேரியர்ஸ்லாம் இருக்கு. அத தான் B2 பாம்பர்ஸ்ன்னு சொல்றாங்க. அந்த B2 பாம்பர்ஸ்ல வந்து இந்த மாரி 2 பாம்ஸ கேரி பண்ண முடியும். இது எப்பவுமே வந்து 1 பாம் மட்டும் யூஸ் பண்ண மாட்டாங்க. கன்டினியூஸா 2, 3 பாம் போடுவாங்க. எதனாலனா, நார்மல் பாம்லாம் இப்படி போட்டோனே ஒரு இடத்துல பட்டோனே வெடிக்குது. இந்த பாம்ஸ் வந்து தரைய கிழிச்சிட்டு உள்ள போவும். இது எப்பவுமே 2 பாமா தான் போடுவாங்க. ஃபர்ஸ்ட் பாம் போட்டோனே அது உள்ள போய் ஆஃப் வேல போய் வெடிச்சு அந்த ரூட் மாரி கிளியர் பண்ணும். அதே இடத்துல இன்னொரு பாம்பு போட்டோனே அது நல்லா உள்ள போய் வெடிக்கும்னு சொல்லுவாங்க. இது எப்படி நடந்ததுன்னா, 2 நாளைக்கு முன்னாடி இந்த ஒயிட் மேன் ஏர் பேஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. அங்க தான் இந்த மாரி பாம்பர்ஸ்லாம் நிப்பாட்டி வச்சிருப்பாங்க. அங்க இருந்து இந்த B2 பாம்பர்ஸ்லாம் கிளம்புனாங்க. அப்பதான் ட்ரம்ப் வந்து G7 சம்மிட்ல இருந்தாரு. அங்க இருந்து பாதியிலே வந்துட்டாரு. எனக்கு முக்கியமான சில விஷயம்லாம் இருக்குன்னு பாதியிலே வந்துட்டாரு. அப்போ அவர் என்ன சொன்னாருன்னா, 2 வீக்ஸ் டைம் தரேன். அதுக்குள்ள வந்து நீங்க சமாதானத்துக்கு வந்தாகணும். அப்படி இல்லன்னா பின்விளைவுகள சந்திக்க வேண்டியது வரும் அப்படின்னாரு. பார்த்தா 2 நாள்லயே அட்டாக் பண்ணிட்டாரு. எதனால மனசு மாற்றான்னு தெரியல. அதுவும் இல்லாம அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி ஈரானுக்கு வேற ஃபோன் பண்ணியிருக்காரு. ஃபோன் பண்ணி பயப்படாதீங்க. உங்கள ரெஜிம்லாம் நாங்க மாத்த மாட்டோம். நீங்க தான் கன்டின்யூ பண்ணுவீங்க அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தா இந்த அட்டாக் நடந்திருக்கு. இந்த B2 பாம்பர்ஸ் வந்து அமெரிக்காலருந்து அந்த இடத்துக்கு 30 ஹவர்ஸ் வந்து எங்கேயுமே நிக்காம டிராவல் ஆகி போயிருக்கு. இது எப்படின்னா 2 பைலட் இருப்பாங்க. இது வந்து ஹைட் வந்து 50,000 ஃபீட் வரைக்கும் ஹைட் போகும்னு சொல்றாங்க. மிட் ஏர்லயே வந்து ஃபியூலும் இது ரீஃபில் பண்ணலாம். இந்த இன்சிடென்ட் முடிஞ்சோனே ட்ரம்ப் ஒரு பிரஸ் மீட்டும் குடுத்திருக்காரு. வெற்றிகரமா அந்த 3 சைட்டையும் அட்டாக் பண்ணிட்டு நம்ம ஃப்ளைட்ஸ்லாம் வெளிய வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஈரானுக்கு வந்து இதுவே கடைசியா இருக்கட்டும். நீங்க வந்து சமாதானத்துக்கு வந்துருங்க. இதுக்கு மேலயும் ஏதாவது பண்ணீங்கன்னா எங்களோட தாக்குதல் இன்னும் உச்சகட்டமா இருக்கும். இன்னும் ஈஸியாவும் இருக்கும் எங்களுக்கு அடிக்க அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. இந்த இன்சிடென்ட் நடந்தோனே இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு பிரஸ் மீட் வச்சிருக்காரு. ட்ரம்ப்ப வந்து பயங்கரமா புகழ்ந்து தள்ளியிருக்காரு. காட் பிளஸ் அமெரிக்கா, காட் பிளஸ் இஸ்ரேல். நீங்க ஒரு வரலாற்றுல ஒரு முக்கியமான விஷயம் பண்ணியிருக்கீங்க. இது வந்து மிடில் ஈஸ்ட்டை பயங்கரமா இம்பாக்ட் பண்ணும் அப்படின்ற மாரி பயங்கரமா புகழ்ந்து தள்ளியிருக்காரு. ஈரான் தரப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆமா எங்க மேல ஏர் ஸ்ட்ரைக் நடந்தது உண்மதான். ஆனா மக்கள் யாருமே பாதிக்கப்படல அப்படின்னு அவங்க தரப்புலருந்து சொல்லியிருக்காங்க. ட்ரம்ப் ஏன் இவ்வளோ ஆர்வமா இருக்காருன்னு பார்த்தா, இப்ப இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமே நடுவுல சண்டை வந்தது. அப்ப கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, ஜே.டி. வென்ஸ் அமெரிக்கன் வைஸ் பிரசிடென்ட் அவர் என்ன சொன்னாருன்னா, இது நன் ஆஃப் அவர் பிசினஸ். இது அவங்க பார்த்துக்கிட்டோம். நம்மளுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லன்னாரு. ட்ரம்போட பாலிசிஸும் அதான். உலகத்துல எங்க நடந்தாலும் அமெரிக்கா தலையிடணும்னு அவசியம் இல்ல. ஃபர்ஸ்ட் நம்ம கண்ட்ரிய பார்ப்போம் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இந்த விஷயத்துல மட்டும் ட்ரம்ப் ஏன் இவ்வளோ ஆர்வமா இருக்காருன்னா, அது பின்னாடி ஒரு விஷயம் இருக்கு. இப்ப நம்ம நடந்த எலக்ஷன்ல ட்ரம்ப் வின் பண்ணாரு. அப்ப கேம்பெயின் அப்பவே 2 வாட்டி கொல்றதுக்கு முயற்சி பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூலாம் அவர்கிட்ட கேட்டாங்க. யாரா இருக்கும்? யார் உங்கள கொல்ல முயற்சி பண்றா? அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு ட்ரம்ப் என்ன சொன்னாருன்னா, எனக்கு ஈரான் மேல தான் சந்தேகமா இருக்கு அப்படின்ற மாரி சொன்னாரு. நான் நினைக்கிறேன் மேபி அதனால கூட இவ்வளோ தீவிரமா இருக்காரு ஈரான் மேல அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வார் இப்ப ஆரம்பிச்சதுல ஜார்ஜ் புஷ் காலத்துலேருந்து இந்த சதாம் ஹுசேன் இருக்குலேருந்து இந்த வார் நடந்துட்டு இருக்கு. இப்ப ட்ரம்ப் வந்து அதை இன்னும் பெரிய லெவல்ல எடுத்துட்டு போயிருக்காரு இப்போ. இப்ப எல்லாரோட கேள்வியும் இதுதான். இப்ப ஈரான் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போறாங்க இதுக்குன்ற மாரி. நான் காலைல ஃபாக்ஸ் நியூஸ் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ இஸ்ரேல்ல இருந்து ஒரு ஆங்கர் பேசிட்டு இருந்தாரு. அப்போ அவர் என்ன சொன்னாருன்னா, இதுவரைக்கும் ஈரான் கிட்ட இருந்து எந்த தகவலும் இல்ல. அவங்க ரொம்ப சைலண்டா தான் இருக்காங்க. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல அப்படின்னு அப்படியே பேசிட்டே இருக்கும்போது ஒரு நிமிஷம்னாரு. என்னன்னு ஃபோனை பார்த்தா அவருக்கு அலர்ட் வந்திருக்கும் போல. இந்த மாதிரி மிசில்ஸ் வருது, அலர்ட்டா இருங்க அப்படின்ற மாதிரி மெசேஜ் வந்திருக்கு. என்னன்னா இஸ்ரேல் எல்லாம் வந்து சிவிலியன்ஸ் ஃபோன்ஸ்க்குலாம் வந்து மெசேஜ் போயிடுதான். இப்போ ஏதாவது பெலிஸ்டிக் மிசில் அந்த மாதிரி வருதுன்னா
ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே மெசேஜ் வந்துடும் நம்ம ஃபோனுக்கு. ஒரு மிசில் இஸ்ரேலை நோக்கி வந்துட்டுருக்கு, ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு போயிடுங்கன்ட்டு. நம்மளுக்கு ஒரு 10 மினிட்ஸ் டைம் கிடைக்கும். நம்ம எங்கேயா போய் ஒளிஞ்சிக்கணும். கிட்ட வரும்போது சைரன் அடிக்கும். எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல சைரன் அடிக்கும். அவங்க பயங்கரமா டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் வச்சிருக்காங்க. அப்படி வந்து அவங்க அந்த மிசில் அழிச்சோடனே திருப்பி மக்கள் எல்லாம் நார்மலான இதுக்கு வந்துடுறாங்க. இது பயங்கரமா இருக்கேடா அப்படின்ற மாதிரி இருந்தது கேட்கும்போது. இவ்வளோ நாள் வரைக்குமே இது வெறும் ஈரான் இஸ்ரேல் பிரச்சனை மாதிரி இருந்தது. இப்போ யூஎஸ் என்டர் ஆன உடனே தான் பயமாகவே இருக்குது. ஏன்னா வேர்ல்டு வார் 1 வந்தப்பலும் இப்படி தான் 2 கண்ட்ரிக்கு நடுவில் இருந்த சண்டையில் டக்குன்னு அடுத்தடுத்த கண்ட்ரி சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தோடனே தான் அது பெரிய வாராச்சு. இப்போவுமே எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ யூஎஸ் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக சைனா வந்து ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணும், அந்த மாதிரி கொஞ்சம் கண்ட்ரிஸ் ஏ டீம் பி டீம்ன்ற மாதிரி சண்டை ஆகிடும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இதுவே ஒரு வேர்ல்டு வார் 3க்கு வர சான்சஸும் இருக்குது. நமக்குலாம் என்ன பயமாக இருக்குன்னா, இந்தியா எந்த பக்கம் ஸ்டாண்டு கொடுக்கணும். ஏன்னா நம்ம யூஎஸ் எல்லாம் பகைச்சிக்கிட்டா இங்கே ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா நம்ம இங்கே பாதி இந்தியன்ஸ் வந்து கார்ப்பரேட்டில் தான் ஒர்க் பண்ணுறாங்க, எல்லாருமே யூஎஸ் தான் ஒர்க் பண்ணுறாங்க. இங்கே இருக்க ரமேஷ் சுரேஷ் எல்லாமே பேரை மாற்றிட்டு மேக்ஸு ஜாக் அப்படின்னு சொல்லி தான் வேலையே செஞ்சிட்ருக்காங்க. ஸோ யூஎஸ்க்கு நம்ம ஏதாவது பிரச்சனை கொடுத்தோன்னா அவன் அவ்வளோதான், அங்கே எதுவும் நான் இனிமேல் இந்தியா கூட பிஸ்னஸ் பண்ண மாட்டேன், எல்லாத்தையும் கட் பண்ணுங்கள். அதுவும் ட்ரம்ப் வேறு சும்மாவே அவர் கோச்சிக்கினார்னா டேக்ஸ்லாம் ஏற்றிடுவார். அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இந்தியாவில் ஸ்டாப் பண்ணிட்டாருன்னா அப்புறம் நம்ம எல்லாரும் சொல்கிற மாதிரி விவசாயத்துக்கு தான் இறங்கணும். இப்போ இந்த வேர்ல்டு வார் 3 வர வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் நிறைய வாய்ப்பே இருக்குது. ஏன்னா வந்து ஈரான் இப்போ திருப்பி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, யூஎஸ்ஏ வந்து எதாவது அட்டாக் பண்ணால் நாங்கள் திருப்பி வந்து பயங்கரமாக ரிவெஞ்ச் எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஈரானால் டேரெக்டாக யூஎஸ்ஏவோட மெயின் லேண்டில் அடிக்க முடியாது. ஆனால் யூஎஸ்ஏவோட நிறைய மிலிட்ரி பேசஸ் வந்து ஈரானை சுற்றி இருக்குது. அதிலலாம் வேணால் மேபி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ரஷ்யாவோட பிரசிடென்ட் புட்டின் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, ஏன்னா ரஷ்யாவோட சயின்டிஸ்ட் நிறைய பேர் இந்த ஈரான் நியூக்ளியர் சைட்ஸ்லலாம் வேலை செஞ்சிட்ருக்காங்க, அவங்களுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொன்னார். பார்த்தா நம்ம தலைவன் ட்ரம்ப் வந்து பாம்பை போட்டு விட்டாப்புல. அதுக்கு அவர் என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுவாருன்னு தெரியல. இந்த அட்டாக் நடந்ததுலேருந்து நிறைய கண்ட்ரிஸ் வந்து யூஎஸ்ஏக்கு அகேன்ஸ்டாக வந்து நிறைய ப்ரொடெஸ்ட்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரஷ்யா சைனாலாம் வந்து ஈரானுக்கு சப்போர்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. என்ன வேணால் நடக்கலாம். மேபி வேர்ல்டு வார் 3 கூட வரலாம். இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிருமா? ஈரான் சமாதானத்துக்கு வந்துடுவாங்களா? இல்லை இது வேர்ல்டு வார் 3க்கான ஆரம்பமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.